வணக்கம். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸுக்கு ரொம்ப சோகமாகவே அமைந்த ஒரு தினம். ஏன் அப்படின்னா 28 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டது. அதில் 5 தொகுதிகளில் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். ஏன் காங்கிரஸ் முழுவதுமாக வர முடியவில்லை என்றால் அவர்கள் செய்த தவறான தேர்வுகள். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் கட்சியை விற்றுவிட்டார். இரண்டாவது, தொகுதி வேட்பாளர்கள் கரெக்டான தேர்ந்தெடுக்க முடியலை. மூணாவது, யாருமே பிரச்சாரம் பண்ணலை. காங்கிரஸுக்கு வேண்டி யாருமே பிரச்சாரம் ஸ்ட்ராங்காக பண்ணலை. நாலாவது, கூட்டணி கட்சியை மட்டுமே நம்பி தான் காங்கிரஸ் இந்த தடவை சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க. 5, பூத் ஏஜென்ட்ஸ். இப்போது இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நம்ம இனி வரும் காலங்களில் காங்கிரஸ் இனி விழித்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் விழித்துக்கொள்ளவில்லை என்றால் காங்கிரஸ் தமிழ்நாட்டிலிருந்து முழுவதுமாக துடைக்கப்படும். அதனால் இனி வருங்காலங்களில் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். காங்கிரஸில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வளர்ந்து வர முடியும். நீங்கள் எல்லோரும் இப்போது சோஷியல் மீடியாவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நீங்களும் அந்த பர்சன்டேஜை பார்க்கணும். இப்போது காங்கிரஸ் கூட்டணி கட்சியை மட்டுமே நம்பி தான் போட்டியிட்டது. அதனால் 5 சீட்டுன்றது காங்கிரஸுக்கு பெரிய வெற்றி கிடையாது. ஏன்னா இந்திய நாட்டில் காங்கிரஸ் என்பது வலிமையான கட்சி. தமிழ்நாட்டில் திரு காமராஜர் அவர்கள் இருந்த சமயத்துலேயும் இப்பையும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இனி வரும் காலங்களில் காங்கிரஸ் விழித்து கொள்ள வேண்டும். சரியான பாதையில் செல்ல வேண்டும். நன்றி.